இது நம்ம கல்யாண போட்டோ மட்டும் இருந்திருந்தா குப்பையில தூக்கி வீசிருப்பேன். சக்தியோட கல்யாண போட்டோவும் இருக்கிறதுனாலதான் உள்ள எடுத்துட்டு போறேன். என் கையில இருக்கிற சுருக்கு கயிறை சுழட்டுனா அந்த தெரு அப்படியே விலகும். அவனோட அந்தரங்கம் அம்பலமாகும். பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம கையில இல்ல. லட்சுமி, நீ என்ன லட்சுமி சொல்ல வர? இன்னுமா புரியல? இது 45 நாள் கர்ப்பம். அது வயித்துல தங்குமோ தங்காதோ? இது பாரு, அவள மாதிரியே உனக்கும் என் வயித்துல வளர குழந்தை பிடிக்கலையா? நீ தானே இந்த குழந்தைக்கு அப்ப. என்ன சொன்ன? சொல்லட்டுமா? சொல்லுடி. கையெடுங்க. அவன் கழுத்துல இருந்து கையேடா. நீங்க கிட்ட போகாதீங்க. அவன் சாகட்டும். தங்க விட சொல்றேன்ல, எடு கைய. மனத்தாலமா பண்ணிட்டு இருக்க. போடா அந்த பக்கம். போ. அப்பா, செத்து போ. அண்ணே, அண்ணே, விடுடா. போடா. அண்ணே, அண்ணே, விடுடா. என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க ராஸ்கல்? அண்ணே, ப்ளீஸ் சொல்லுங்க. விடுடா. விடுங்கங்கறத. என் கைய விடுடா. டேய் தங்கவேலு, எடு கைய. எடுக்க மாட்டேன். அண்ணே, சொன்னா கேளுங்க. கையடா டேய். விடுங்க, சொன்னா கேளுங்க. இவன் குழந்தை தங்காதுன்னு சொல்றான். இவன் உயிரோட இருக்க கூடாது. தேவலாம ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விட மாட்டேன்ப்பா. விடுடா. விட மாட்டேன். விடுடா டேய். இது சாகட்டும். விடுங்க. விடுடா சொல்றா கேளு டேய். சாகட்டும். பாருடா செத்து போ. டேய். அண்ணே, தேவலாம பிரச்சனை வரும். வேண்டாண்ணே. விட மாட்டேன்ப்பா. விட மாட்டேன். அண்ணே, விடுங்க. விட மாட்டேன். ஏய், போடா. விடுடா. வேண்டாம்ப்பா. அப்பா, வேணாம். விடுங்கப்பா. வாடா ராஸ்கல். ஓ பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறடி. இவ செத்தா யாரா பதில் சொல்றது? மான மரியாதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மொத்த குடும்பம் கூடல ஏறி நிக்கணுமா? சொல்லிக்கிட்டே இருக்க. என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தீங்கடா நீ. அப்பா, அடிக்காதீங்கப்பா. ஐயோ மாமா, ப்ளீஸ் மாமா. அடிக்காதீங்கப்பா. வேண்டாம்ப்பா. அப்பா, அடிக்காதீங்கப்பா. மாமா, விடுங்க மாமா. சொல்றேன் கேளுங்கப்பா. அண்ணே, விடுங்கப்பா. வேண்டாம்ப்பா. இவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் புள்ளமாவன் அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ இவர் ஏன் புருஷன்? இவரை நீங்க உங்க புள்ளையா நினைச்சிருந்தா அவ அந்த பேச்சு பேசினதுக்கு இந்த பெல்ட்டால நீங்க அவளை அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி இவரை போட்டு அடிக்கிறீங்க. இதுதான் உங்க நியாயமா? அண்ணி, நான் சொல்றது. இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் எதுவும் பேசாம வாயை மூடிக்கிட்டு எல்லாரும் சும்மா தானே இருந்தீங்க.
முடியல. ரொம்ப குளிர்ந்து போச்சு மாமா. என் வயிறு குளிர்ந்து போச்சு. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, வாங்க போலாம். நீங்க எல்லாரும் நல்லா இருங்க மாமா. அண்ணே, மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறீங்க. எல்லாம் உன்னால வந்துச்சு. மறுபடியும் பிரச்சனை வர மாட்டேன் சொன்னா கேளு. விடா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு ஏன் கையால தான் சாவு. ஏய் அண்ணா, நீங்க வாங்கண்ணே, வாங்க. ஏய், உனக்கு ஏன் கையால தான் சொன்னா கேளுங்க, வாங்கண்ணே. அப்பா தானே அடிச்சாரு. அப்பாவை அடிச்சாரு? அவதாங்க அடிக்க வச்சா. நீங்க முதல்ல என் கூட வாங்க, வாங்க என் கூட. எங்க தேனு இப்ப கூப்பிடுற? நீங்க வாங்க சொல்ற. இந்த வீட்ல கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காளா அவ? வீடு தேனு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. என்னங்க விடுத்தேனு? என்ன விடுத்தேனு? வாயை மூடிட்டு என் கூட வாங்க, வாங்கன்னு சொல்றல. சொல்றத கேளு தேனு, எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு வேண்டாம். வாயை மூடிட்டு வாங்க. இரு இரு, வேண்டாம் தேனு, சொன்ன கேளு தேனு. இது 45 நாள் கர்ப்பம். அது வயித்துல தங்குமோ தங்காதோ? வாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தேவாங்க மாதிரி இங்க வந்து நிக்கிறல்ல? நீ பண்ண காரியத்தை பாரு. திரும்ப திரும்புங்க, திரும்புங்கன்னு சொன்ன. பாரு பாரு பாருடி, நல்லா பாரு. இப்போ உனக்கு திருப்தியா? ஏமா, நான் உண்டா இருக்கேன்னு சந்தோஷமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நாங்க 2 பேரும் வந்தோம். இப்போ அந்த சந்தோஷம் போன இடமே தெரியலமா. இது எல்லாமே உன்னாலதான். உன் பக்கமே திரும்பாம எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்துட்டு போயிருந்தா இவருக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. ஒண்ணு ஒதுக்க கூடாதுன்னு நினைச்சாரு பாரு. அந்த நினைப்புல இருந்திருக்கு இவருக்கு 7. இவர் மேல இறக்கப்பட்டதுக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டமா. நல்லா கொடுத்துட்ட, போதும். இந்த வீட்டுல எல்லா விஷயத்திலயும் நீ ஏதாவது தில்ல முள்ள திருட்டுத்தனம் பண்ணி உனக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்ட. ஆனா குழந்தை விஷயத்துல நான் முந்திக்கிட்டேன். இத பாரு, இது கடவுளா பார்த்து கொடுத்தது. அந்த வயிற்றுல பொறுத்துக்க முடியாம தானே வார்த்தையை விட்ட நீ. இத பாரு,
உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் நாய் மாதிரி உன் பின்னாடியே தெரிஞ்சாரேமா. நீ சொன்னது எல்லாத்துக்கும் சொல்லாததுக்கும் சேர்த்து நல்ல தலையாட்டினாரு இல்ல? அதுக்காவது கொஞ்சம் மன்னிப்பு காட்டி விட்டுருக்கலாம்ல. இத பாரு, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உனக்கு குழந்தையே பிறக்காது. வயிறு அவஞ்சுதான் போகும். பாத்துக்கிட்டே இரு, இது நடக்கதான் போகுது. என் சாபம் பலிக்கதான் போகுது. நீங்க வாங்க வாங்க. உனக்கு குழந்தையே பிறக்காது. வயிறு அவஞ்சுதான் போகும். என்ன சார், நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணலாம்ல, தொப்பை குறையும்ல? சாரி சார், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். சாரி சார், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னாச்சு? என்னது தொப்பை இருக்குன்னு கிண்டல் பண்றானா? ஏய், இது பாரு, நீ இந்த வீட்டு டிரைவர், ஏன் தம்பியை பார்த்து கிண்டல் பண்றியா? ஐயோ இல்ல, நான் தப்பா எதுவும் சொல்ல. எக்ஸசைஸ் பண்ணா தொப்பை குறையும்னு சொன்னேன். இங்க பாரு, இங்க பாருடா. தம்பி கோவப்படாத, பொறுமையா இரு, அக்கா பேசிக்கிறேன். வா வா இப்படி. ஏன் தம்பி, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ஒழுங்கா காரை ஓட்டணுமா, கொடுத்த காசுக்கு உழைச்சமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க, தப்புதான். என்ன சாரி? திரு, அவன் சாரி கேட்டுட்டான், விடுற அவனை. ஐயோ, நான் தான் பேசிட்டேன்ல, விடுற. ஏய், இந்த பிரச்சனை நீ முடிக்க மாட்டியா? இன்னும் என்ன? பனியன் போட்டுக்கிட்டு இனிமே நிக்க கூடாது, எக்ஸசைஸ் பண்ண கூடாது, வேணும்னா ஜிம்முக்கு போ சொல்லு. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல் இவனுக்கு. ஏய், வேலை பார்க்க வந்த இடத்துல உனக்கு என்ன பில்டப் வேண்டி கிடக்கு? இனிமே இந்த மாதிரி பனியன் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான் உன்னை. சட்டையை போடு. சாரி மேடம். டேய் தம்பி, இங்க பாரு, நீ உள்ள போ. இந்து வேற என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவ வேற வந்துட போறா. டென்ஷன் ஆகாதடா, நீ போடா. என்னடா? ஓ, இந்த பிரச்சனையை விட இந்து கிட்ட இத சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. சொன்னா கொன்னுடுவேன் சார். அதான் சாரி கேட்டேன்ல சார், அப்புறம் என்ன சார் திருப்பியும் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? ஏய், திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா அவருக்கு இன்னும் கோவம் வரும். நீ பேசாம இரு. இல்ல மேடம், நான் அவர் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், சொல்றேன் திரும்ப திரும்ப. ஏய், நீ சும்மா இருடா, நீ உள்ள போ. மேடம், அவரை பாருங்க மேடம், எவ்வளவு கோவப்படுறாருன்னு. கோவப்பட வேணாம்னு உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க மேடம். நீ போ, உன் வேலையை பாரு போ. வந்த வேலையை பார்க்காம சும்மா இங்க நின்னுக்கிட்டு.
அவன் கால்ல போட்டு மிதிச்சிட்டு போனது செல்போன் இல்ல, ஒன்னதான். போங்க மேடம். விடுடா. இனிமே அவனை யாராலையும் காப்பாத்த முடியாது. இந்த நீச்சல் தெரியாதவன் கிணத்துக்குள்ள விழுந்தா பதட்டத்துல கையும் காலையும் ஆட்டி மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தம்பி இப்பதானே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கான், சீக்கிரமே எல்லாம் முடிஞ்சிடும். ஐயோ தேனு, வலிக்குது தேனு. இந்த மனுஷனை போட்டு அடிக்க எப்படிதான் மனசு வந்துச்சோ. அப்பா, என்னங்க சூடு பொறுக்கலையா? ஆமா தேனு. நீங்க அப்பா ஆக போற சந்தோஷத்தை நினைச்சுக்கோங்க, வலி தெரியாது. எரிது தேனு. எனக்கும் தான் வயிறெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது. எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வியாக்கியானம் பேசுறாங்க. என்ன பார்த்து குழந்தை தங்காதுன்னு சொன்னால அவனாக்கு அப்படியே அழுகி போயிடும் பாருங்க. பாத்துக்கிட்டே இருங்க, என் வாக்கு பலிக்குதா இல்லையான்னு பாருங்க. பார்த்து வலிக்குது தேனு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்றல. போதும் விட்டு தேனு, எப்படி அடிச்சிருக்காரு. யார் யாருக்கோ சாவு வருது, இவளுக்கு வரமாட்டேங்குது. அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்துட்டு எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காளோ. சி, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்லதான் போறேன். வயசாயிடுச்சுல, அதுதான் புத்தி மொழிகிடுச்சு. கல்யாணமாகி குழந்தை உண்டாயிருக்கிற நேரத்துல அதுவும் அவன் கொண்டாட்டி முன்னால் அதான் தேனு கேட்டா, நல்லா கேட்டாவ. அவ இப்போ பையன் இல்ல, என் புருஷன். ஏங்க இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? தப்பு பண்ணிட்டேன் வள்ளியம்மா. ஒரே வீட்டுல இருந்தாலும் அவனுக்கு ஒருத்தி வந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப அவனுங்களை அடிக்கிற உரிமை நமக்கு இல்லை. இது என் புத்திக்கு உரைக்கவே இல்லை. யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை நம்ம பிள்ளை மேல காட்டிட்டீங்க. விடுங்க, நம்ம பிள்ளை தானே, சமாதானப்படுத்திக்கலாம். என்னையே என்னால சமாதானப்படுத்திக்க முடியல, அவனை எப்படி சமாதானப்படுத்த போறேன்? இனிமே அவனை பார்த்தா தலை குனிஞ்சுதான் நடக்க வேண்டி வரும். நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நம்ம தங்கவேலு குழந்தை மாதிரி, அவன் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டான். புலம்பாம பேசாம படுத்து தூங்குங்க. நான் பண்ணது தப்பு தானே, இப்ப என்ன பண்ண போறேன்? ஊருக்கு பஞ்சாயத்து சொல்ற நாட்டாமைக்கு குடும்பத்துக்குள்ள எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல.